அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு வேதனையோடு சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எவ்வளவு மன வருத்தத்தோடு வேதனையோடு சொல்லுகிறார் பாருங்கள். நமக்கும் கூட ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். அதை கேட்கும்போது நமக்கு உள்ளம் பொங்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை தேவன் சுட்டி காட்ட ஆரம்பிக்கும் போது சோர்ந்து போகிறோம், ஜெபிக்க மறக்கிறோம், தேவனை தேட மறக்கிறோம். அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சில காரியங்களிலே தேவையான காரியத்தை செய்யாமல் தேவையில்லாத காரியத்தை செய்கிறோம். அதை நான் இப்படி சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன காரியங்களை கர்த்தரை தேடி கர்த்தரை முன்வைத்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி செய்கிற காரியங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவாதி தேவனை, ஆண்டவர் இயேசுவை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். அநேக நேரங்களில் நம்ம மூளை அறிவினால நம்ம யோசிக்கிறத, மற்றவங்க சொல்லுகிறத, ஆலோசனையை கேட்டு அப்படியே செயல்படுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்னை விட்டுட்டு ஜெபிக்காம கேட்காம இந்த ஜனங்கள், என் பிள்ளைங்க தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டார்கள். ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை எனக்கு நன்றாய் தெரியும். அவர் ஒரு வியாபாரம் செய்ய போகிறார். அவரிடத்துல நாங்கள் சொன்னோம், ஜெபித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்யுங்க பிரதர், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், கர்த்தர் இதை செய்ய சொன்னார், செய்யட்டுமா? கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லியிருந்தார், ஆலோசனை கேட்டு தாராளம் செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலோசனை ஒரு பக்கம் இருக்க, அவர் மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி, உறவினர்கள், நண்பர்கள், மற்றவர்களுடைய ஆலோசனையின்படி வேறு ஒரு தொழிலில் இறங்கினார். ஆரம்பம் என்னவோ ஒரு நல்ல போகிற மாதிரி இருந்தது. தொடர்ச்சியாய் பலத்த நஷ்டங்கள், வேதனைகள் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியல, கலங்கி போய்விட்டார். அப்போதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நான் சொன்னதை செய்யாம, நான் சொன்னதை நீ கீழ்ப்படியாம, உன் மூளை அறிவினாலே வெடிப்புள்ள தொட்டியை தேடிக்கொண்டாயே, உன் பணமெல்லாம், உன் ஆஸ்தியெல்லாம், அந்தஸ்தெல்லாம் இழந்து போய் நிற்கிறாயே என்று ஆண்டவர் உணர்த்தினாராம். பாருங்கள், சில நேரத்தில் அப்படிதான் நம்ம நடக்கிறோம். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டுவிட்டு நல்ல பங்காகிய ஆண்டவரை தேடிக்கொள்ளாமல் மார்த்தாளை போல உலக காரியங்களிலே நாம் மூழ்கிறோம். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவை தேடிக்கொண்டால், அவருடைய ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பித்தால், நாமும் அதை செய்யும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், நாம் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, செய்கிறோமா? அல்லது யாரோ சொன்னாங்க, என் மூளை அறிவில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இறங்கி செய்கிறோமா? யோசிப்போம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை பிடித்து கொள்வோம். அந்த ஜீவ தண்ணீர் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. 2 தீமைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து வேதனையோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தை பகிர்ந்து கொண்டது போல நம்மையும் குறித்து சொல்லக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கீழ்ப்படிந்து மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனை, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியத்தை போல உம்மை விட்டு தேவையில்லாத காரியத்தில் இறங்கி அவர்கள் நடந்து கொண்டது போல நாங்களும் அப்படி செய்யாமல் உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய வழி நடத்துதலின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.